வெல்கம் டு ரித்தி மேஜிக். ஹலோ குட்டீஸ், திருக்குறள் படிக்கலாமா? வாங்க. திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலற்றே உலகு. பொருள்: அகர எழுத்து முன்பில் வருது, அதே மாதிரி பகவான் அவரும் ஆதி முதல்ல வராரு. அதனால அகர வரிசையை பெருமைப்படுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலற்றே உலகு. அதனால ஃபர்ஸ்ட் எழுத்தை பெருமைப்படுத்துறதுக்காக, கடவுளை வணங்குறதுக்காகவும் இந்த திருக்குறளை எழுதியிருக்காரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலற்றே உலகு. எழுதியாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கு பட்டு. இதன் பொருள்: காக்க வேண்டியது எல்லாத்தையும் காத்தா கூட உன்னோட நாவை காத்து பேசணும், அடக்கி பேசணும். கரெக்டாக எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் பேசணும். அதனால தப்பு உன்னோடத மட்டும் ஆகும். நீ என்ன பேசணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உன்னோட வார்த்தைகள் உனக்கு எஜமானா இருக்கக்கூடாது, நீ தான் அதுக்கு எஜமானா இருக்கணும். ஒருத்தரை கஷ்டப்படுற மாதிரி துன்பப்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசினா அதுக்குரிய பலன்கள் எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும். மேடை பேச்சுக்கு மட்டும் கட்டுப்பாடு கிடையாது, வாழ்க்கைக்கும் உண்டு. இன்னொரு தடவை குறளை பார்ப்போமா? யாகாவராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லெழுக்கு பட்டு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தாக. இதுக்கு பொருள் என்னன்னு பார்ப்போமா? கற்க வேண்டியதை கற்பிலே இல்லாமல் நம்ம கற்றுக்கணும். கற்றதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கணும். நன்கு படித்து அறிந்த பிறகும் நமக்கு தான் எல்லாம் தெரியும் தலகணத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி இருக்கவே கூடாது. அதே மாதிரி எது சரி எது தப்புன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல புரிஞ்சு நடந்துக்கணும். அதை டிசைட் நம்ம தான் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தகுந்தாப்புல அறிவும் நமக்கு வேணும். அந்த அறிவை நமக்கு தரது தான் கல்வி. இது மேடை பேச்சுக்கும் அல்ல, வாழ்க்கைக்கும் ஆகும். திரும்பவும் திருக்குறள் பார்ப்போமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதோட பொருள் பார்க்கலாமா? வாங்க. தேவநேய பாவனார் அவரோட உரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு உணவு சமைக்கப்படுறவர்கள் அது அவங்களுக்கும் மழையாகுமா. அந்த மாதிரி ஒரு பாடலை பாடியவர் அந்த பாடலை பாடியவருக்கு மட்டும் இல்லாமல் அது எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. கடவுளுக்கு நம்ம அணிவிக்கிற மழை மாதிரி, அதாவது கடவுளுக்கு அது போய் சேருது, ஆனால் பார்க்குறவர் கண்ணுக்கு அது விருந்தாக மாறுது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்தும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்து கவனமாக செலவு செய்யணும் சொற்களை. திரும்பி திருக்குறளை பார்ப்போமா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் சுட்டப்புண். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு. இதோட பொருள் விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு காயம், தீ காயம் பட்டால் கூட நமக்கு ஈஸியாக கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிடும். ஆனால் ஒருத்தர் யூஸ் பண்ணுற வார்த்தையை நம்ம யோசித்து பார்த்து அந்த வடுவை நம்ம ஆட விடுறதே கிடையாது. நம்மளையும் புண்படுத்தி அவங்க சொன்னவங்களையும் நம்ம தப்பாகவே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுற வேர்டை நிதானமாக யோசித்து அடுத்தால் மனசு புண்படாத அளவுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? மேடையில் மட்டும் இல்லை, வீட்லேயும் டீசெண்டாக பேசணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி திருக்குறளை பார்ப்போமா? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. திருக்குறள் பார்ப்போமா? நன்றி மறப்பது நன்றென்று நன்றுள்ளது, அதை அன்றே மறப்பது நன்று. இது பொருள் விளக்கம் என்னன்னு பார்ப்போமா? வாங்க.
ஒருவர் செய்த நன்மையை நம்ம பல டைம் நிறைய தடவை யோசித்து நம்ம அதுக்கு சந்தோஷப்படணும், அவங்களுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் ஒருத்தவங்க நமக்கு தெரியாமல் கெடுதல் செஞ்சுட்டா கூட அவங்க பண்ணது தப்பு, பரவாயில்ல, இனிமேல் அவங்க மாற்றிப்பாங்கன்னு அவங்களோட போக்கில் வச்சுட்டு நம்ம லைஃப்பை வாழ ஆரம்பிக்கணும். ஓகேவா? அதை பற்றி யோசித்து அவங்கள திருப்பி காயப்படுத்தணும்னு நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். அப்படிலாம் யாரும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தையும் ஒரு பேத்தையும் பேசுகிறப்ப யோசித்து சிந்திச்சு பேசணும். அடுத்த ஆள் மனசு புண்படாமல் நீங்களும் இனிமேல் அப்படி நடந்துக்கோங்க. திருப்பி குரல் என்னன்னு பார்ப்போம்னா, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அதை அன்றே மறப்பது நன்று. இதை பார்க்க போகிற திருக்குறள், செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதில் பொருள் என்னன்னு பார்ப்போமா? வாங்க. கேள்வி கேட்கும் நியாயம்தான் சிறந்த அறிவாகும். அந்த கேள்விக்கு ஞானத்தை நம்ம ரொம்ப நல்லா வளர்த்துக்கணும். அந்த ஞானம் இருந்தால் தான் மீதி ஞானத்தெல்லாம் விட முதன்மையான ஞானம்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. நமக்கு கேள்வி கேட்குற ஞானம் அறிவு இருக்கணும். அது மூலமாக நம்ம அறிவாக வளர்த்துக்கணும். இன்னொருத்தர திருக்குறள் பார்ப்போமா? செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏனென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இதோட பொருள் என்னன்னு பார்ப்போமா? வாங்க. என் எழுத்து, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரெண்டும் ஒரு கலையை குறிக்கிறது. இது கலையை மட்டும் இல்லை, மக்களோட வாழ்க்கையும் குறிக்கிறது. இது ரொம்ப முக்கியம்னு திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்கிறாரு. திருக்குறளை திருப்பி பார்ப்போமா? என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் காண்ப வாழும் உயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்குன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதோட பொருள் என்னன்னு பார்ப்போமா? வாங்க. ஒருத்தர் ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு பேசணும். அப்படி பேசினா ஒருத்தவங்களுக்கு சிறந்த கனியை கொடுக்குற மாதிரி. அப்படி இல்லாமல் வேறு மாதிரி பேசினா அது ஒரு நெகட்டிவ் தாட்டை கொடுக்கும். அந்த மாதிரி பேசவே கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக பேசணும். அப்படி சந்தோஷமாக பேசினா ஒரு சிறந்த கனியை கொடுக்குற மாதிரி அப்படின்னு திருவள்ளுவர் கூறுறாரு. நம்மளும் எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக ஹாப்பியாக பேசணும். இன்னொரு தடவை திருக்குறளை பார்க்கலாமா? இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த வீடு நம்ம பார்க்க போகிற திருக்குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதோட பொருள் என்னன்னு பார்ப்போமா? வாங்க. ஒருவர் ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்னதான் பெரிய விஷயங்கள் செஞ்சாலும் அவங்க கரெக்டாக ஒழுக்கமாக வாழ்ந்தால் அதுதான் அவங்க வாழ்க்கையோட பெரிய விஷயம். அதுதான் உயிரை விட பெரிய விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி திருக்குறள்வர் சொல்கிறாரு. ஓகேவா? நம்மளும் ஒழுக்கமாக இருப்போமா? டிசிப்ளினாக ரொம்ப முக்கியம். வாங்க திருக்குறள் பார்க்கலாமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதை கூறினது யாரு? திருவள்ளுவர். Thank you guys. Please subscribe.